கார்த்திக் சுப்ராஜ் கூட எல்லா படங்களையும் அசோசியேட் ஆகிட்டே இருக்கீங்களா? அது எப்படி மாஸ்டர் அது? லைக் காம்போ அப்படி இல்ல, இது அந்த காம்போ ஒர்க் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல. ஒருத்தவங்க பிடிச்சி போச்சுன்னா அந்த பல்ஸ் கண்ணாலே சொல்லுவாங்க இது ஓகே இது ஓகே அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு வேவ் லென்த்தோட ஒர்க் பண்ற ஒரு டேரக்டர்ஸ்ல கார்த்திக் சுப்ராஜ் அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதை பத்தி சொல்லுங்க மாஸ்டர். இல்ல நம்ம ரெகுலரா நாங்க ஃபர்ஸ்ட் படமே எங்களுக்கு நாங்க சேர்ந்து ஒர்க் பண்றது மிஸ் ஆயிடுச்சு. பீட்சா அது வந்து அதுக்கப்புறம் திருப்பி செகண்ட் படமும் அவர் என்னை கூப்பிட்டாரு. பிகாஸ் ஆஃப் சம் டேட் இஷ்யூஸ் திருப்பி செகண்ட் படம் ஜிகிர் தண்டாவும் மிஸ் ஆயிடுச்சு. தேர்ட் ஃபிலிம்லேருந்து தான் நாங்கள் கனெக்ட் ஆக ஆரம்பிச்சோம். ஸோ அவர் வந்து எப்படின்னா எல்லாத்துக்கும் அந்த ஒரு கரெக்டான அந்த மியூசிக் ஜோனை கொடுத்து அதுலேருந்து ஒரு வேலை வாங்கணும் அப்படின்னு. மேபி ஒரு வேலை அவருக்கு எங்கிட்ட ஒரு கனெக்ட் கிரியேட் ஆகிருக்கலாம். ஒரு வேலை ஓகே இந்த கொரியோகிராஃபி இந்த படம், ஏன்னா நான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஞ்சம் உள்ளே போவேன். அவர் யோசிக்கிற விஷயம் எனக்கு கொஞ்சம் முன்னாடி தெரிய வரும். அது மூலியமா அவர் பேசுறத வச்சு அவர் ஈஸியா நான் கிராஸ் பண்ணிடுவேன். இதான் எதிர்பார்க்கறாரு அப்படிங்கிறது. மேபி அதனால அவருக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்குமே அது செம்ம ஜோன்ல இருக்கும். நான் வந்து எனக்கு பண்றதுக்கு ஒரு புது ஜோனா இருக்கும். எப்பவுமே அந்த கதைக்களமும் அந்த கேரக்டரைசேஷனுக்காகவும் ஒரு புதுசா இருக்கும். ஸோ அதனால நானுமே இன்ட்ரெஸ்டடா தான் இருப்பேன் அது பண்றது.